Taste the Daily. வணக்கம் நேயர்களே, பிடி ஸ்பெஷல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் காளைகள், உணவகத்தில் உணவு சப்ளை செய்யும் ரோபோ உள்ளிட்ட செய்திகளை இந்த வார தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மாடுபிடி வீரர்களும் களமாட தயாராகி வருகிறார்கள். கூரிய கொம்புகளால் பூமியின் மண்ணை ஆக்ரோஷமாக குத்தி கிழித்து ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வருகிறது இந்த காளை. உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோயில், தூங்கா நகரம், மல்லிகை நகரம், கோயில் நகரம் என்ற பெருமைகளின் வரிசையில் மதுரைக்கு புகழ் சேர்ப்பது ஜல்லிக்கட்டு போட்டிகள். தைப்பொங்கலை ஒட்டி அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அவனியாபுரத்தில் நடைபெறும் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றவை. சீறி வரும் காளைகளின் திமிலை பிடிக்க நெஞ்சுரத்துடன் மாடுபிடி வீரர்கள் களமாடும் காட்சிகள் பார்ப்போரை சிலிர்க்க வைக்கும். இப்படி ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக மேலூர் சுற்றுப்பகுதி மாடுபிடி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதே வேளையில் காளைகளையும் மாட்டின் உரிமையாளர்கள் மிக தீவிரமாக தயார்படுத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைக்கு பருத்தி விதை, பேரீச்சை என நாள் ஒன்றுக்கு 800 ரூபாய் வரை செலவு செய்து பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர் சுரேஷ். நாங்கள் 4 மாடு வச்சுருக்கேன். இருக்கிறதுலே நம்மகிட்ட நல்ல மாடுன்னு சொல்ல போனால் அந்த வெள்ளைக்காலை தான் நம்மகிட்ட இருக்கிறதுல. இது வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே நல்லா இது பண்ணி ப்ரைஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கு. இதுக்கு இப்போ மார்கழி பிறந்தோன்னா இந்த மாதத்துலேருந்து 1 மாதத்துக்கு நிறையா பயிற்சி கொடுப்போம். நம்மக்கிட்ட எந்த ஊருக்கு போய் இது வரைக்கும் மாடு நம்ம தோற்றதில்லை, எல்லாத்துலேயும் நல்லா ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. இதுக்கே இப்போ முக்கியமாக இந்த மாதத்தில் நம்ம கொடுக்குறோம்னா இந்த 1 மாதம் நம்ம வைக்கிற தீவனம் தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் தீவனம் வைக்கிறோம். இப்போ வைக்கிற இந்த 1 மாதத்துக்கு பயிற்சி கொடுக்குறதுனால பருத்தி விதை, பேரிச்சம்பழம், தவிடு, நிறையா குச்சி புண்ணாக்கு, சோளம் எல்லாம் அறுத்து போட்டு மாடு கொஞ்சம் வெயிட் ஏற்றி இப்போ ஒரு நாளைக்கு 700 ரூபா 800 ரூபா செலவு வரும். மாட்டுக்கு எவ்வளோ தீவனம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷமே எங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குறேன். இந்த பயிற்சி கொடுத்து பழகிக்கிட்டு இருக்கேன். மண்ணு குத்த விடுறது, ஆள் சுத்த விடுறது, எப்படி வெளியில் வருது, மாட்டுக்கு எவ்வளோ ஸ்டெமினா இருக்குது, எல்லாம் பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடி வாசலில் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாத வகையில் காளைகள் சீறி பாய்வதற்காக நீச்சல் பயிற்சி போன்றவை வழங்கப்படுவதாக கூறுகிறார் காளை வளர்த்து வரும் விஜயகுமார். இப்போ ஏன் அந்த நீச்சல் பயிற்சி கொடுக்குறோம்னா, கால் வந்துட்டு அந்த கட்டி போட்டிருக்கனால அந்த ஒரு காலுக்கு வந்துட்டு ஒரு ரத்த ஓட்டம் இருக்காது. ரத்த ஓட்டம் இல்லாதனால என்னன்னா, இப்போ நடைப்பயிற்சி கொடுக்கையில் அதுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி கிடைக்கும். நீச்சல் பயிற்சி போடையில் கால் நல்ல விரிஞ்சு கொடுக்கையில் வைக்கையில் அந்த ஜஸ்ட்டு நெஞ்சு, மாட்டோட நெஞ்சு வந்துட்டு விரிச்சல் கொடுக்கும். அப்போ வந்து தலை தூக்கி ஆடையில் நல்லாயிருக்கும். வாடிக்கு பார்த்திங்கன்னா நல்லா எத்தனை பேர் கட்டினாலும் அந்த திமிரோடு தூக்கி அடிச்சிடும். அப்புறம் வெளிவட்டில் போயில் கொஞ்சம் எனர்ஜியோடு நின்று விளையாடுறதுக்கான இது இருக்கும். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வாடியில் இப்போ தான் கொஞ்சம் பழகியிருக்கோம். வெளிவட்டு தான் நம்ம ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. பார்க்கையில் நம்ம சிராவையா, கண்டுப்பட்டி, கட்டுக்குடிப்பட்டி, நெடுமரம் இந்த மாதிரி ஊர்களுக்கு கொண்டு போவோம். நல்லபடியாக அது வரைக்கும் எங்கேயும் பிடி கொடுத்ததில்லை. ஜல்லிக்கட்டில் துள்ளி வரும் காளைகளை பிடிக்கும் வகையில் காளைகளுடன் ஓட்டப்பயிற்சி என பல்வேறு வகையில் பயிற்சி எடுத்து வருவதாக கூறுகிறார் மாடுபிடி வீரர் ராமு. மாட்டை கூட்டு ரன்னிங் ஓடுவோம், நாங்கள் மாட்டு நீச்சல் போடுவோம். அதில் எங்களுக்கு கொஞ்சம் கால் கை நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிரும். காலில் இப்போ சாப்பாட்டு இதில் நான்வெஜ் அதிகமாக சேர்த்துக்கிருக்கோம். உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு பயிற்சி நிறையா போடுங்க. வாடியில் பயிற்சி வடம் இதெல்லாம் வாரம் போட்டு மாட்டுக்கும் எங்களுக்கும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கார், பீரோ போன்ற பரிசு பொருட்கள் கிடைத்தாலும் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டில் வாகை சூட வேண்டும் என்பதே காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களின் எண்ணமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரை மேலூரிலிருந்து செய்தியாளர் ரமேஷ். Taste the Daily.